ஏன் மத்த லீடர் இல்லையா? மார்க்கெட்ல இடிச்சுட்டாக்கா எஸ் ராஜேந்திரன் என்ன பண்றான்? மாட்டுக்கறி விக்கலன்னா எஸ் ராஜேந்திரன் என்ன பண்றான்? ரோடு போடலன்னா எஸ் ராஜேந்திரன். ஓட்டா மட்டும் எவனுக்கா போடுற? ஓட்டா மட்டும் எவனுக்கா போடுற? உனக்கு பிரச்சனை வந்தா எஸ்ஆர் வரணுமா? பிரச்சனை வந்தா எஸ்ஆர் வரணுமா? இப்பதான் தெரியுதா மண்ணின் மைந்தன் எஸ்ஆர்ன்னு? உனக்கு பிரச்சனை வரும்போது மண்ணின் மைந்தன் வேணும். அந்த உங்களுக்கு வந்தாக்கா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தளபதியை தவிர எங்களுக்கு வேற சக்தி கிடையாது. எங்க தலைவனை இழிவுபடுத்தினால் எங்களுடைய ரிபப்ளிகன் பார்ட்டியின் சக்தி என்ன என்பதை நாங்க காட்டியே தீர்வோம். ஜெபின், இங்கு குழுமி இருக்கிற ரிபப்ளிகன் பார்ட்டியின் தேசிய செயற்குழு மற்றும் கர்நாடக மாநில செயற்குழு மற்றும் கோலார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் யாவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, பொறுமையின் சின்னமாக தங்கவயல் வளர்ச்சிக்கு தடை போடாமல் தன் அரசியலிலே ஒரு நியாயமான நிலைப்பாடை எடுத்து செயல்படுபவர் மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன். எந்த வளர்ச்சி பணிகளுக்கும் குந்தகம் விளைவிக்காதவர். அவருடைய பிரிவில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிட்டு அப்புறமா தீர்மானத்துக்கு போறேன். டபுள் ரோடுன்ற ஸ்கீமை தங்கவயலுக்கு முதல் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கொண்டு வர்றார். அவருக்கு எதிரானவர்கள் முனிசிபாலிட்டியில இருக்கிறாங்க. அந்த காம்பவுண்டை நான் ஒதுக்க மாட்டேன்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டை ஒதுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சக்தி என்ன என்பதை காட்டி டபுள் ரோடு போடுறாரு. அவன் தானா காம்பவுண்ட உள்ள எடுத்துன்னு போறான். அதுதான் அவருடைய சக்தி. இன்னைக்கு நீ அம்பேத்கர் ஸ்மார்ட் பவன் கட்டுறியோ, எதை கட்டுறியோ, உன்னைக்கு எதிர்க்கிறவன் கால்ஃப் ஆடுறவன் எதிர்க்கிறான். அவனை எதிர்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருந்தா எதிர்த்து நீ பண்ணிக்கோ. அதுக்கு நீ ஆதரவு கைக்குலிங்களை வச்சு நீ பேச வைக்கிற. இன்னைக்கு ரங்கநாத்ன்ற ஒரு பையன் அவன் பேசுறான். ஏன் நீ அவ்வளோ அத்தன்டிக்கா மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினுக்கிற? அதுதான் அம்பேத்கரிசமா? அததான் அம்பேத்கர் கட்டி காட்டாரு. உன் பில்டிங்க இஷ்டம். நீ மார்க்கெட்ல டபுள் அப்ஸ்டர் பில்டிங் கட்டிக்கின்னு வாடகை விட்டு வாங்கிட்டு இருந்த. அதை இச்சு தூள் தூளா பண்ணாங்களே, அந்த மேடத்துக்கு இதுக்காக சொல்ற நீ பண்ணிக்கிறியா? உன் கடைய ரங்கநாத் உன் கடையை எடுக்கும் போது உனக்காகவும், உனக்காக இல்ல, உங்க அப்பாவுக்காக தளபதி எஸ் ராஜேந்திரனை தடுத்து நிறுத்தினார். அந்த நன்றியோட பேசணும். சக்தி கிட்ட இந்த பிரச்சனைக்கும் நமக்கு இல்ல. ஸ்மார்ட் பவனா கட்டிக்க, நீ எத்தனை கட்டிக்கோ, சுடுகாட்டுல கூட போய் கட்டிக்கோ. இப்ப சொல்றிய 4 கிலோமீட்டர் நடந்து அம்பேத்கர் ஸ்மார்ட் பவனுக்கு வர முடியாதுன்னு கேக்குறிய. 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல பட்டர்ஃபிளை பஸ் ஸ்டாண்டு. அன்னைக்கு ஏன்டா போறான் நீங்க? அந்த பஸ் ஸ்டாண்டு வேணா இங்கே இருக்கணும்னு சொன்னீங்க. ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரன நான் பல முறை சொல்லுகிறேன், சீண்டாதீங்க. தோல்விகள் சந்தித்து இருக்கலாம். அம்பேத்கர் வாதின்றத எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. ரங்கநாத்தும் சரி, ரங்கநாத்தை சேர்ந்த டிஎஸ்எஸ் அமைப்பைக்கார சார்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்றேன், அம்பேத்கர் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன்ல இணைஞ்சு பணியாற்றிக்கின்னு இன்னிய வரைக்கும் இருக்கிறவங்க ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரனும். அதுல சிங்க தலைவன் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர் அமைதியாகிறார். மண்ணின் மைந்தன் நீ குரல் கொடுன்ற. நீ கெஞ்சி கேளு, மீடியால சொல்லாத. எங்க சக்தி என்னன்றத காமிக்கணும்னாக்கா காமிக்கிறோம். நீ இடி கர்நாடகால இருந்து கூப்பிடுவா. நான் இதே கோலார் தங்கவயல்ல ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரன் மட்டும் உனக்கு ஈக்குவலா காட்டுறேன். அதுதான் ரிபப்ளிகன் பார்ட்டியின் சக்தி. அமைதியா வளர்ச்சி பணிக்கு குந்தகம் விளைவுக்காக யார் எம்எல்ஏ வந்தாலும் ஏதோ செஞ்சுன்னு போயிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் இருக்கிறார். அவரை நீ வேணும்னு ரங்கநாத் மறுபடியும் சொல்றேன், உனக்கு மன்னிப்பு உங்க அப்பாக்காக. இப்ப அதையும் மீறி தளபதி அவர்களை நீ கண்டம் பண்ற. இது வேணாம். உங்க சக்தி என்னவோ, நீங்க அரசியல்ல எம்எல்ஏவோ எம்பியோ ஒட்டிக்கின்னு அவங்க தயவுல வாழலாம். இங்க கோலார் தங்கவயல்ல இருக்கிற ரிபப்ளிகன் பார்ட்டிக்கார ஒரே ஒருத்தன் கூட எந்த கட்சிக்காரன் எந்த எம்எல்ஏக்கும் அடிமையாக மாட்டான். தளபதியை தவிர எங்களுக்கு வேற சக்தி கிடையாது. எங்க தலைவனை இழிவுபடுத்தினால்
எங்களுடைய ரிபப்ளிகன் பார்ட்டியின் சக்தி என்ன என்பதை நாங்க காட்டியே தீர்வோம். நீயே அனுபவிச்சுக்கிற. மீண்டும் மீண்டும் ரங்கநாத்துக்கு சொல்றேன், இது ரிபப்ளிகன் பார்ட்டியே சீண்டாது. தளபதி அவர்கள் பக்கம் உங்க வேலையை நீங்க பார்த்துன்னு போங்கடா. ரிபப்ளிகன் பார்ட்டியை சீண்டாதீங்க. ஏன் மத்த லீடர் இல்லையா? மார்க்கெட்ல இடிச்சுட்டாக்கா எஸ் ராஜேந்திரன் என்ன பண்றான்? மாட்டுக்கறி விற்கலன்னா எஸ் ராஜேந்திரன் என்ன பண்றான்? ரோடு போடலன்னா எஸ் ராஜேந்திரன் ஓட்ட மட்டும் எவனுக்கா போடுற? உனக்கு பிரச்சனை வந்தா எஸ்ஆர் வரணுமா? இப்பதான் தெரியுதா மண்ணின் மைந்தன் எஸ்ஆர்ன்னு? உனக்கு பிரச்சனை வரும்போது மண்ணின் மைந்தன் வேணும், அந்த சக்தி வேணும். உங்களுக்காக நாங்க எடுபிடிகளாக இருக்க மாட்டோம். எங்கள் உயிர் உள்ள வரை தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம். எங்கள் இயக்கத்திற்கும் தளபதிக்கும் ஒரு இன்னல் என்று சொன்னால் எங்கள் சக்தியை நாங்கள் காட்ட தயங்க மாட்டோம் என்று. அதே போல ரங்கநாத், நீ உன் சக்தி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா காமிக்கிறேன், கூட்டின்னு யாரையோ கூப்பிட்டு வந்து ஒரு 15 பேர் வச்சுன்னு ரிப்போர்ட் கொடுக்குற. ஆனா ஒரே ஒரு வார்டுல நின்று உன்னால ஜெயிக்க முடியுமா? ஒரு வார்டுல நின்று ஜெயிச்சுக்காம ஒரு சக்தியை காமி. 15 பேரை வச்சுக்கிற உனா ஏதோ ஒரு டாமினேஷன் பண்ணிக்கின்னு நம்மள ரிபப்ளிகன் பார்ட்டியை சீண்டிக்கிட்டே இருக்காது. உனக்கு தில் இருந்தா ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சுக்கான். நீ எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று குடும்பத்தை ஓட்டே வாங்காதவன். நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும். திருப்ப நீ எங்க கிட்ட வராது. உன் வேலையை பார்த்து நீ உன் பொழப்ப பார்த்துன்னு யார் காலன்னா சம்பைங்க கூட இருந்த, இப்ப ரூபா கொடுக்குற, மோகன் கிருஷ்ணா கிட்ட யார்கிட்ட உன் பொழப்பு நடத்தின்னு போ. எங்களை சீண்டாது. சீண்டினால் எங்கள் சக்தியை நாங்கள் காட்டுவோம். கண்டன தீர்மானமாக இந்த தேசிய செயற்குழுவிலே முடிவெடுத்து விளைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.